ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே! அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவுல எத பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிருக்கான இந்த உரிமை தொகை. இது எப்படி வகுத்து குடுக்குறாங்க? யார் யாருக்கு எவ்வளவு ரூபாய் வர இருக்கு? தமிழக அரசோடைய நிதி மற்றும் மத்திய அரசோடைய நிதி. இப்படி ஒரே தவணையில மகளிருக்கு எவ்வளவு அமௌண்ட் மாதந்தோறும் சென்றடையும்? இவற்றின பற்றின ஒரு தகவலாகத்தான் இந்த ஒரு வீடியோல நாம இப்பொழுது பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனல முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மகளிர் நிதியுதவி திட்டங்கள் மாதம் அவங்க கைக்கு 12,000 ரூபாய் போகிற அளவுக்கு இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ரூ. 5,000 ஆல்ரெடி தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. தமிழக அரசினுடைய சமீபத்திய வரவு 5,000 பிப்ரவரி மாதத்திற்கான உரிமைத் தொகை 6, அடுத்த 2 மாதங்களுக்கான உரிமைத் தொகை 2,000 முன்பணம், கோடை சிறப்பு நிதி என 2,000 என ரூ. 5,000 வழங்கப்பட்டிருக்கு. எதிர்காலத்துல பார்த்தீங்கன்னா, வாக்குறுதிகள் எல்லாமே அள்ளி குடுத்துட்டாங்க. திமுக ரூ. 2,000 திரும்பவும் மாத்தி குடுக்குறேன்னு சொல்ட்டாங்க. அதிமுக 2,000, அதே மாரி டிவிகே 2,500 வழங்கப்படும். 1.31 கோடி மகளிர்கள் இதனால பயன்பெற்றாங்க. தகுதி வாய்ந்த மகளிர் 1.31 கோடி பெண்களின் வங்கி கணக்குல இந்த நிதியுதவி நேரடியாக டிபிடி முறையில செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பணம் பெற நீங்கள் செய்ய வேண்டியவை என்னென்ன? இது எல்லாமே நீங்க கண்டிப்பா மத்திய அரசா இருந்தாலும் சரி, மாநில அரசா இருந்தாலும் சரி, இதெல்லாம் சொல்லும். அடுத்து மத்திய அரசுடைய ஒரு மெகா திட்டத்த பத்தி நான் உங்ககிட்ட இப்பொழுதே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது என்ன அப்படி ஒரு திட்டம்? ரூ. 12,000 அதிரடியாக மத்திய அரசு உங்களுக்கு வழங்க இருக்காங்க. என்னடா அப்படி ஒரு ரூ. 12,000 மத்திய அரசு நமக்கு வழங்க இருக்காங்க அப்படின்றது தான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. ஸோ மத்திய அரசு திட்டம் கேஸ் மானியமா பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 3,000 உங்களுக்கு அக்கவுண்ட்ல வரவு வைக்க போறாங்க. அதே போல உர மானியம் ஒரு ரூ. 3,000 உங்க அக்கவுண்ட்ல வர வைக்க போறாங்க. பிஎம் கிசான் ஓகேங்களா? வருடத்திற்கு ரூ. 6,000 உங்க அக்கவுண்ட்ல. மொத்தம் ரூ. 12,000 உங்க அக்கவுண்ட்ல டிபிடி மூலம் நேரடி இடைத்தரகர்கள் இன்றி பயனாளர்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக பயணத்தை செலுத்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் முறை பயன்படுத்தப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? எதிர்காலத்துல இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அனைத்து பணங்களுமே உங்க அக்கவுண்ட்ல வந்துரும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா, மகளிருடைய உரிமை தொகைக்கு உண்டான விண்ணப்பங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. புதிய விண்ணப்பங்கள் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கு. புதிய விண்ணப்பங்கள் ஏற்பது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. புதிய அறிவிப்பு வந்த பிறகே புதிய விண்ணப்பங்கள பெற முடியும். பணத்த பெறணும் அப்படின்னா, இந்த 2 மகளிர் தமிழகமா இருந்தாலும் சரி, மத்திய அரசா இருந்தாலும் சரி, பணத்த பெற சில முக்கியமான விதிமுறைகள நீங்க பின்பற்றணும். ஸோ ஆக்ஷன் பிளான் ஆதார் வங்கி கணக்கு என்பிசிஎல் அந்த அந்த லிங்க்க நீங்க கரெக்ட்டா பண்ணியிருக்கணும். ஆதாரையும், உங்க வங்கி கணக்கு, உங்க மொபைல் நம்பர் 3யும் இணைச்சிருக்கணும். ஓகேங்களா? உங்கள் ஆதார் மற்றும் உங்கள் ஆதார் கார்டு 2லும் ஒரே மொபைல் எண் சரியாக உள்ளதா என்பதை செக் பண்ணுவாங்க. பேங்க் அக்கவுண்ட்லயும் ஒரே நம்பர் குடுத்துருக்கணும். ஆதாரும் ஒரே நம்பர்ல இருக்கணும். அது கூட இணைச்சிருந்தா மட்டும் தான் டிபிடி முறையில டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. மொபைல் எண் சரிபார்ப்பு. உங்கள் ஆதார் கார்டின் ஒரு முதன்மை வங்கி கணக்குல மூலம் இணைக்கப்படும். உங்க ஆதார் எண்ணை ஒரே பேங்க்ல முதன்மை இணைச்சிருவாங்க. வங்கி கணக்குகளுக்கு முன்னுரிமை. உங்களுக்கு பல வங்கி கணக்குகள் இருந்தாலும், அரசு பணம் எந்த வங்கி கணக்குல வருதோ அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. தற்சமயம் இந்த புதிய விண்ணப்பங்கள் எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கு. மேல்முறையீடு ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் மட்டுமே அப்பீல் செய்யலாம். மேல்முறையீடு செய்யல அனுமதிக்கப்படுகிறாங்க. ரேஷன் கார்டு பயனாளிகள் ரூ. 2,000 கோடைக்கால சிறப்பு நிதி அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் வழங்க வேண்டும் என கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அரசு எப்போ முடிவெடுக்க போறாங்க அப்படின்றத விரைவில் நம்ம பார்க்கலாம். எது எப்படியோ தேர்தல் காலன்றதுனால ரேஷன் கடைகள்ல இந்த கூட்டங்கள் எல்லாமே அலைமோதிட்டு இருக்கு. எல்லோருமே பார்த்துட்டு இருப்பீங்க. தற்சமயம் மகளிருக்கு இனி வரும் காலங்கள்ல ரூ. 12,000 வரைக்கும் உங்க அக்கவுண்ட்ல வர வைக்க போறாங்க. ரெடி ஆயிக்கோங்க மக்களே. ஆதார் கார்டு, மொபைல் நம்பர் எல்லாமே ஆக்டிவா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.